ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்னைக்கு நம்ம கிளாஸில் வந்து ஜாயின்ஸ் பற்றி பார்க்கலாம். ஜாயின்ஸ் அப்படின்றது ரியல் டைமில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம டேபிளில் வந்து டேட்டாவை வந்து ஒரே டேபிளில் எல்லா டேட்டாவையுமே வந்து லென்த்தியாக வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டோம் இல்லையா? டேபிள் வைஸாக பிரித்து பிரித்து வச்சுருப்போம், செக்ரிகேட் பண்ணி வச்சுருப்போம். நமக்கு வந்து ஆம், ஒரு ரிப்போர்ட் அமுச்சு விடணும் அப்படின்னா தனித்தனியாக டேபிள்ஸில் இருக்கிற டேட்டாவை மொத்தமாக செலக்ட் யூஸ் பண்ணி கம்பைன் பண்ணி ஒரு ரிசல்ட் செட் மேக் பண்ணி அதை வந்து ரிப்போர்ட்டை நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஸோ ரியல் டைம் எக்ஸாம்பிள் இதோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போது ஒரு பிரியாணி செய்கிறதுக்கு வந்து நம்ம தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரே டப்பாவில் வந்து போட்டு யூஸ்வலாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க மாட்டோம். கிச்சனில் கரெக்டாக தனித்தனியாக போட்டு வச்சுருப்போம் தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே. பட் பிரியாணி செய்யணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதுக்கு தேவையான ரைஸ் என்ன அப்படின்றத பார்த்து எடுத்துகிட்டு வருவோம். அதுக்கு தேவையான மீட் என்ன அப்படின்றத பார்த்து எடுத்துகிட்டு வருவோம். அதுக்கு தேவையான நறுமண பொருட்கள்லாம் என்ன அப்படின்றத பார்த்து எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையுமே வந்து ஒன் பை ஒன்னாக ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணி அதை குக் பண்ணி ஃபைனலாக வந்து பிரியாணி மேக் பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி தான். ஸோ தேவையான பொருட்கள் வந்து தனித்தனியாக ஒரு ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கும். பிரியாணி செய்யணும் அப்படின்னா அதை எல்லாத்தையும் ஒரே இடத்துல எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம ஒன் பை ஒன்றா சேர்த்து குக் பண்ணி ஒரு ப்ராடக்டை மேக் பண்ணுவோம், பிரியாணி அப்படின்ற ப்ராடக்ட்டை. இதில் காமனான விஷயம் என்னது? பிரியாணி. ஸோ ஒவ்வொரு டைமும் நம்ம பொருட்களை சூஸ் பண்ணும்போது பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான ரைஸ் என்ன, பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான மீட் என்ன, பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான நறுமண பொருட்கள் என்ன அப்படின்றத பார்த்து பார்த்து எடுப்போம்ல. ஸோ இதில் காமனான விஷயம் வந்து பிரியாணி செய்கிறதுக்கு அப்படின்றது தான். ஸோ இதே மாதிரி தான் டேபிள் லெவல்லையுமே நம்ம வந்து மல்டிபிள் டேபிள்ஸில் இருக்கிற டேட்டா வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நமக்கு காமனான ஒரு ஃபீல்டு தேவைப்படும். அதை யூஸ் பண்ணி தான் நம்மளால் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ண முடியும். காமன் ஃபீல்டு இல்லைன்னா ஜாயின் பண்ண முடியாது. இங்கே வந்து நான் ஒரு எக்ஸல் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். இதை யூஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி வந்து பேசிக்காக ஒரு ஜாயின் பற்றி நம்ம பார்த்துடலாம். ஓகே, இப்போ வந்து என்கிட்ட வந்து எம்ப்ளாயி ஒர்க் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் இருக்குது. இதில் வந்து எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், டிபார்ட்மெண்ட், டைட்டில், அவங்க ஆக்டிவாக இருக்காங்களா இல்லையா, டேட் ஆஃப் ஜாயினிங், இமெயில், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது. இதில் வந்து ஒரு 5 ஃபீல்டு இருக்குது. ஓகேவா? 5 ரெக்கார்ட்ஸ் இருக்குது, 5 என்ட்ரிஸ் இருக்குது. இது ஒரு என்ட்ரி, இது ஒரு என்ட்ரி, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் எம்ப்ளாயி பர்சனல் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் இருக்குது. இதில் வந்து எம்ப்ளாயி ஐடி இருக்குது, லொக்கேஷன் இருக்குது, காண்டாக்ட் நம்பர் இருக்குது, இமெயில் அட்ரஸ் இருக்குது. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஃபீல்டு இருக்குது, 5 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா காமனான இந்த 2 டேபிளையும் நம்ம இப்போ வந்து ஒரு மேனேஜர் வந்து டீம் லீடர் கிட்ட கேட்குறாரு, எனக்கு வந்து நம்ம டீமில் இருக்கிற எல்லா எம்ப்ளாயீஸோட டீட்டெயில்ஸையும் கொடு அப்படின்னு கேட்குறாரு. அதில் வந்து எனக்கு அந்த எம்ப்ளாயோட பர்சனல் டீட்டெயிலும் இருக்கணும், ப்ளஸ் ஒர்க் ரிலேட்டட் டீட்டெயிலும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ வந்து ஒரு டீம் லீடர் வந்து ஒர்க் அண்ட் பர்சனல் மாஸ்டர் டேபிள்லேருந்து டேட்டாவை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ரெண்டுமே இப்போ ஒர்க் சம்மந்தமான டேட்டா வந்து இந்த ஒர்க் டேபிளில் இருக்குது தனியாக, பர்சனல் சம்மந்தமான டேட்டா வந்து இந்த பர்சனல்ங்கிற டேபிளில் தனியாக இருக்குது. ஸோ வந்து அந்த டீம் லீடு வந்து மேனேஜருக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கும்போது ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணி ஒன்றா ஜாயின் பண்ணி கொடுக்கணும் இல்லையா? அதுக்கு வந்து ஒரு கனெக்டிங் காலம் தேவைப்படும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எம்ப்ளாயி ஐடி அப்படின்ற ஒரு காலம் இருக்குது, இங்கேயுமே வந்து எம்ப்ளாயி ஐடி அப்படின்ற ஒரு காலம் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம 2 டேபிளையும் கம்பைன் பண்ண முடியும் தானே. ஃபார் எக்ஸாம்பிள் ரிசல்ட் செட்டு வந்து நமக்கு இப்படி தான் மேனேஜர் கேட்டிருக்காரு. எம்ப்ளாயியோட ஒர்க் டீட்டெயில்ஸ், ஒர்க் ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் ப்ளஸ் பர்சனல் ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் ரெண்டுத்தையுமே கேட்டிருக்காரு இல்லையா? ஸோ இப்போ நம்ம வந்து மேனுவலாக வந்து இது எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு ரெக்கார்டு எடுக்கிறேன். எம்ப்ளாயி ஐடி வந்து LWK1 அப்படின்ற எம்ப்ளாயி ஐடி எடுத்துக்கிறேன். இதை யூஸ் பண்ணிவிட்டு இப்போது நான் வந்து இந்த டேபிளில் இருந்து எனக்கு தேவையான எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், டிபார்ட்மெண்ட், டைட்டில், இஸ் ஆக்டிவா, டிஓஜே, இமெயில், இது எல்லாத்தையுமே வந்து என்னால் எடுத்துட முடியும் இல்லையா? செலக்ட் யூஸ் பண்ணி நார்மலாக செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் போட்டாலே எனக்கு இது எல்லாமே கிடச்சிரும். ப்ளஸ் எனக்கு என்ன தேவை? அந்த எம்ப்ளாயியோட பர்சனல் டீட்டெயில்ஸ்.
எதை யூஸ் பண்ணி இப்போ இந்த எம்ப்ளாயியோட பர்சனல் டீட்டெயில்ஸ் நம்ம இதில் வந்து எப்படி எடுக்க முடியும்? இதில் வந்து ஒரு 4-5 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. இதில் வந்து இந்த ஸ்பெசிஃபிக் எம்ப்ளாயை நம்ம எப்படி பாயிண்ட் அவுட் பண்ணுறது? எம்ப்ளாய் ஐடி யூஸ், இங்கே எம்ப்ளாய் ஐடி காலம் இருக்கா, இங்கேயும் எம்ப்ளாய் ஐடி காலம் இருக்கா? ஸோ அப்போ இந்த வேல்யூ இங்கே எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போமா? ஓகே, இதில் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ இதுவும் அதுவும் சேம் எம்ப்ளாயியோட டீட்டெயில்ஸ் தான் அப்படின்றது நமக்கு இந்த மூலிமா தெரிய வந்துடும் இல்லையா? ஸோ இந்த எம்ப்ளாயியோட எம்ப்ளாய் ஐடியை பேஸ் பண்ணி லொக்கேஷன், காண்டாக்ட் நம்பர், இமெயில் இது எல்லாமே வந்து நமக்கு கிடச்சிருமா? இப்படி தான் வந்து மேனுவலாக வந்து ஒரு ஹியூமன் வந்து டேட்டா வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ இதே மெக்கானிசம் யூஸ் பண்ணி தான் எஸ்கியூஎலுமே வந்து டேபிள் லெவலில் டேட்டா வந்து ஜாயின் பண்ணும். ஒரு காமன் காலம் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணும். ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த 2 டேபிள்லேயுமே வந்து இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு காலம் இருக்குது. ஆனால் இந்த எம்ப்ளாயி பர்சனல் மாஸ்டரில் இருக்கிறது வந்து பர்சனல் இமெயில், ஒர்க் மாஸ்டரில் இருக்கிறது வந்து ஒர்க் இமெயில். நம்ம ரிசல்ட் கொடுக்கும்போது அந்த இமெயிலுங்கிற காலம்க்கு நேம் வந்து ஒர்க் இமெயில், பர்சனல் இமெயில்னு ஸ்பெசிஃபை பண்ணோம். ரெண்டுத்தையுமே இமெயில் கொடுத்தோன்னா கன்ஃபியூஸ் ஆயிரும் இல்லையா? ஸோ இது எல்லாமே நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு வந்து சீக்வல் லெவலில் நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம். ஓகே, இப்போ சீக்வல் லெவல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸல் லெவலில் வந்து நம்ம மேனுவலாக வந்து ஒரு டேபிள் ரெக்கார்டு எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு பார்த்தோம் இல்லையா? இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது வந்து கன்ஃபியூஷன் இருக்குது, ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸல் லெவலில் நம்ம ஃபஸ்ட்டு கிளியராக இருக்கும் அப்படின்னா எஸ்கியூஎல் லெவலில் வந்து நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கிறது வந்து ரொம்பவே ஈஸி தான். ஸோ ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா போஸ்ட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம சீக்வல் ஓப்பன் பண்ணிடலாம். சீக்வலில் வந்து நான் ஆல்ரெடி வந்து எனக்கு தேவையான எம்ப்ளாயி ஒர்க் மாஸ்டர் அப்படின்ற டேபிளையும் எம்ப்ளாயி பர்சனல் மாஸ்டர் அப்படின்ற டேபிளையும் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான டேட்டா வந்து ஃபீட் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. ஸோ இந்த 2 டேபிளையும் நான் செலக்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு தேவையான டேட்டா வந்து தனித்தனியாக இருக்குது. இப்போ என்னோடய டார்கெட் என்ன அப்படின்னா இந்த 2 டேபிளை யூஸ் பண்ணி நான் வந்து என்னோடய மேனேஜர் கேட்ட மாதிரி 2 டேபிளை ஜாயின் பண்ணி ஒரு ரிசல்ட் செட்டு ரெடி பண்ணணும். அதான் வந்து நான் வந்து எப்படி வேணால் நான் வந்து என்னோடய மேனேஜருக்கு சென்ட் பண்ணிப்பேன். அதுக்கு பல ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்னோடய கம்பெனியில் நான் இப்போ என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கணும் அதை யூஸ் பண்ணி நான் ஜாயின் பண்ணுவேன். அது நம்ம ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம், அதை பற்றி டீட்டெயிலாக. இப்போ நான் வந்து இந்த பேட்டர்னில் வந்து நான் வந்து ஒரு ரிசல்ட் செட்டு ரெடி பண்ணணும் இந்த டேபிள்ஸை யூஸ் பண்ணி. கரெக்டாக? ஓகே, அது நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்ட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து 2 தனித்தனி டேபிள்ஸில் இருக்கிற ரெக்கார்ட்ஸை வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நான் வந்து ஜாயின் கீவேர்டு யூஸ் பண்ணுவேன். ஜாயின்ஸில் வந்து நிறையா இருக்குது. இன்னர் ஜாயின், லெஃப்ட் ஜாயின், ரைட் ஜாயின். இன்றைக்கி வந்து பேசிக்காக வந்து இன்னர் ஜாயின்ஸ் வச்சு நம்ம பார்த்துடலாம். ஓகே, இன்னர் ஜாயின்ஸ் வச்சு நம்ம பார்க்கும்போது இப்போ வந்து அதுக்கு முன்னாடி நான் இன்னும் ஒரு சின்ன கிளாரிட்டி வந்து எக்ஸல் லெவலில் கொடுக்க விரும்புகிறேன். என்ன அப்படின்னா இப்போ வந்து இதில் எத்தனை மேட்சிங் ரெக்கார்ட்ஸ் வந்து க்ரியேட் ஆகும் இன்னர் ஜாயின்ஸ் யூஸ் பண்ணும்போது. இன்னர் ஜாயின்ஸ் யூஸ் பண்ணும்போது எப்படின்னா இப்போது லெஃப்ட் சைடு இது வந்து லெஃப்ட் சைட் டேபிள்னு அசியூம் பண்ணிக்கோங்க, இது வந்து ரைட் சைட் டேபிள்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ காமன் காலமோட வேல்யூ 2 டேபிள்லையுமே மேட்ச் ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் இன்னர் ஜாயின் வந்து ரிசல்ட்டில் 2 டேபிளோட டேட்டாவையுமே வந்து ஜாயின் பண்ணும். மேட்ச் ஆகலைன்னா ஜாயின் பண்ணாது. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இங்கே எல்டபிள்யூக்கு 1 எம்ப்ளாயி ஐடி இருக்கா, எங்கேயும் இருக்குது. அப்போ வந்து ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நமக்கு. ரிசல்ட்டில் வந்து ஒரு ரெக்கார்ட் கிடைக்கும். 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, கிடைச்சிரும். இது ஆர்டர் மாறி இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. இங்கே 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. அப்போ 3 ரெக்கார்டு கிடைச்சிரும் நமக்கு. இங்கே 4 இருக்குது, இங்கே 4 இருக்கா, இருந்தால் கிடைச்சிரும். ஓகே, இங்கே 5 இருக்குது, இங்கே 5 இருக்கா, இல்லை. அப்போ வந்து 5க்கான ரெக்கார்டு வந்து நமக்கு கிடைக்காது. ஓகே, இங்கே வேறு ஏதாவது இருக்கா, 6, 7 அந்த மாதிரி இல்லை. ஆனால் இங்கே வந்து நமக்கு 6th எம்ப்ளாய்க்கான ரெக்கார்டு இருக்குது, ஆனால் இங்கே இல்லை. ஸோ ஒரு டேபிளில் இருக்குது, ஒரு டேபிளில் இல்லை அப்படின்னாலே இன்னர் ஜாயினில் வந்து நமக்கு ரிசல்ட்டில் கிடைக்காது. இன்னர் ஜாயினை பொறுத்த வரைக்கும் 2 டேபிள்லையுமே அந்த காமன் வேல்யூ இருந்தால் மட்டும்தான் ரிசல்ட்டில் நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து எக்ஸல் பார்த்தாச்சு. எஸ்கியூஎல் லெவலில் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் டேபிளை எடுத்துக்கிறேன். ஓகே,
இதுக்கு வந்து ஒரு ஏலியாஸ் நேம் கொடுத்துக்கிறேன் ஏ அப்படின்ட்டு. ஓகே, இப்போ ஏலியாஸ் நேம் என்ன அப்படின்றது நான் இந்த செஷன்லேயே சொல்லிடுறேன். காலம்ஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். காலம்ஸில் வந்து இந்த இடத்துல இமெயில் இருக்குது, ஆனால் நம்ம ரிசல்ட்டில் வந்து ஒர்க் இமெயில், பர்சனல் இமெயில் கொடுக்க போகிறோம் இல்லையா, அதுக்கு வந்து நம்ம ஏலியாஸ் நேம் கான்செப்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல இப்போ வந்து நான் வந்து இந்த காலம்ஸ் எல்லாம் ஸ்பெசிஃபை பண்ண போகிறேன். எனக்கு வந்து ஸ்டாருக்கு பதிலாக எனக்கு காலம்ஸ் வேணும். ஓகே, இந்த டேபிளை வந்து இதுக்கு ஒரு ஏலியாஸ் நேம் அப்படின்றது ஒரு புனைப்பெயர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நேமையும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அதோட சிம்பிளிஃபைட் வேர்ஷனான புனைப்பெயரையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் ஒரே ஒரு டேபிள் தான் யூஸ் பண்ணுறேன் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அப்படின்னா, நான் இந்த மாதிரி வந்து புனைப்பெயர் யூஸ் பண்ண வேண்டியதில்லை, அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. மல்டிபிள் டேபிள்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, நீங்கள் கண்டிப்பாக வந்து டேபிள் நேமையோ இல்லை வந்து அதோட ஏலியாஸ் நேமையோ யூஸ் பண்ணுங்க. அப்போனா தான் வந்து நம்ம ஒரு கொரியில் வந்து எந்த காலம் எந்த டேபிளோடது அப்படின்றது வந்து கிளாரிட்டி இருக்கும். நான் ரியல் டைமில் பார்க்கும்போது நிறையா பேர் வந்து ஜாயின்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, பட் வந்து ஏலியாஸ் நேம் டேபிள் நேம் கொடுக்காம சிம்பிளாக வந்து காலம் நேம்ஸ் மட்டும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ரியல் டைம் ஒர்க்கில் வந்து நெக்ஸ்ட் யாராவது வந்து அந்த கொரியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு செக் பண்ணும்போது ரொம்பவே கன்ஃபியூஷன்ஸ் க்ரியேட் பண்ணும். ஸோ எப்பயுமே வந்து ஒரு குட் ப்ராக்டிஸ் வந்து மோர் தென் ஒன் டேபிள்ஸ் நம்ம ஒரு கொரியில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா செலக்ட் காலம்ஸில் வந்து டேபிள் நேமோ இல்லை ஏலியாஸ் நேமோ கொடுக்குறது தான். இங்கே வந்து நான் வந்து டேபிள் நேம் டாட் காலம் நேம் அப்படின்னு கொடுப்பேன். ஏலியாஸ் நேம் இல்லை அப்படின்னா, ஏலியாஸ் நேம் இருக்குது அப்படின்னா நான் சிம்பிளாக வந்து ஏலியாஸ் நேம் யூஸ் பண்ணிப்பேன். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு டேபிளுக்கு வந்து ஏலியாஸ் நேம் கொடுத்துருக்கோம் இல்லையா, இதே மாதிரி ஒரு காலமுக்குமே வந்து ஏலியாஸ் நேம் கொடுக்கும். இப்போ வந்து இமெயில் அப்படின்ற காலம் வந்து இந்த ஒர்க் டேபிளோட இமெயிலை மென்ஷன் பண்ணுது. இங்கே இமெயில் இருக்குது, நான் ரிசல்ட்டில் கொடுக்கும்போது ஒர்க் இமெயில்னு கொடுக்கணும் இல்லையா. ஸோ இதுக்கு வந்து நான் ஏலியாஸ் நேம் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா ஆஸ் கொடுத்து அதோட ஏலியாஸ் நேம் மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணியும் நான் வந்து ஏலியாஸ் நேம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் இது வரைக்கும் ஒரு டேபிளில் இருந்தால் வந்து டேட்டா எடுத்திருக்கேன். இப்போ வந்து இன்னொரு டேபிளையும் நான் வந்து ஜாயின் பண்ணணும். அதுக்கு வந்து இன்னர் ஜாயின் யூஸ் பண்ணுறேன். இன்னர் ஜாயின் அதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா செலக்ட் காலம் நேம்ஸ் ஃப்ரம் டேபிள் நேம் இன்னர் ஜாயின் செகண்ட் டேபிள் நேம், அதுக்கப்புறம் ஆனில் வந்து காமன் காலம்ஸை வந்து இங்கே நம்ம யூஸ் பண்ணணும். இதுக்கும் வந்து நான் பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏலியாஸ் நேம் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஆன் கிளாஸில் இந்த டேபிளுக்கும் இந்த டேபிளுக்கும் காமனான காலம் எது, எம்ப்ளாயி ஐடி. இங்கே நான் வந்து ஏலியாஸ் நேம் யூஸ் பண்ணுறதுனால தான் இந்த காலம் வந்து எந்த டேபிளோட காலம் அப்படின்றது புரியுது. இப்போ ரெண்டுமே கொடுக்கல அப்படின்னா மல்டிபிள் டேபிள்ஸில் இருக்கு இல்லையா, அதனால் எரர் த்ரோ பண்ணிடும். ப்ளஸ் வந்து இந்த இது வந்து எதுக்கானது அப்படின்றது தெரியாமல் போயிடும். இதுதான் வந்து ஏலியாஸ் நேமோட முக்கியத்துவம். அப்படி இல்லை நம்ம ஏலியாஸ் நேம் யூஸ் பண்ணாமல் இந்த இடத்துல வந்து டேபிள் நேமையே வந்து இந்த ஏ இருக்கிற இடத்துல நான் கொடுத்துக்கலாம், டேபிள் நேமே பி இருக்கிற இடத்துல கொடுத்துக்கலாம். இட்ஸ் அவர் கன்வீனியன்ஸ். ஸோ கொஞ்சம் ஈஸி பண்ணுறதுக்கு, நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸி பண்ணுறது நம்ம ஏலியாஸ் நேம் பெஸ்ட் கேஸ். ஓகே, இப்போ நான் பியில் இருந்து நான் எந்த டேபிள்ஸ் எடுக்க விரும்புகிறேன், இப்போ நான் மறுபடியும் செலக்ட் பண்ணால் எனக்கு இதே ரிசல்ட் கிடைக்கும். ரிசல்ட்டில் சேஞ்சஸ் ஆகாது அன்டில் தென் நான் வந்து நியூ காலம்ஸை வந்து பி டேபிள்லேருந்து எடுத்துகிட்டு வர வரைக்கும்.
அது எதை பேஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரும்? இந்த ஆன் கிளாஸை பேஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரும். இப்போ வந்து ஏ டேபிளில் இந்த எம்ப்ளாய் ஐடி இருக்கா, இதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிற எம்ப்ளாய் ஐடி பி டேபிள் எதுன்னு பார்க்கும். அதுக்கு அகேன்ஸ்டாக உள்ள ரெக்கார்டை வந்து இங்கே நம்ம எடுத்துகிட்டு வருவோம். நம்ம மேனுவலாக வந்து எக்ஸலில் எப்படி நம்ம எடுத்துகிட்டு வரோம் பார்த்து அதே மாதிரி தான் எக்ஸல்லுமே எம்ப்ளாய் ஐடியை யூஸ் பண்ணி செகண்ட் டேபிளில் இருந்து எந்த ரெக்கார்டு மேட்சிங் ரெக்கார்டுங்கிறத பார்த்து இங்கே எடுத்துகிட்டு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் லொக்கேஷன் அப்படின்றது பி டேபிளில் இருக்குது இல்லையா, பி டேபிளில் லொக்கேஷன், கான்டாக்ட் நம்பர், இமெயில் இருக்குது. ஸோ எனக்கு பி டேபிளில் இருந்து லொக்கேஷன் வேணும் இந்த ரெக்கார்டுக்கு ரெஜிஸ்டா, காமா பி டேபிளில் இருந்து எனக்கு வந்து கான்டாக்ட் நம்பர் வேணும், காமா பி டேபிளில் இருந்து எனக்கு வந்து இமெயில் வேணும். ஸோ இமெயில் அப்படின்றது ரெண்டுமே ஒரே காலம் தான், காலம் நேம். ஸோ அதை நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்கு தான் இங்கே வந்து ஒர்க் இமெயில், பர்சனல் இமெயில்னு கொடுக்குறோம். ஓகே, இப்போ எனக்கு வந்து நான் ஒரு எம்ப்ளாய்க்கு வந்து நான் இங்கே மேட்ச் பண்ணி காமிச்சேன் இல்லையா, அதே மாதிரி வந்து எஸ்கியூஎல் வந்து இதே கான்செப்டை பேஸ் பண்ணி எல்லா ரெக்கார்டுக்குமே வந்து மேட்ச் பண்ணி எனக்கு டேட்டாவை எடுத்துகிட்டு வந்துடும். பார்த்தீங்களா, 1 2 3 4 ரெக்கார்ட்ஸ் கிடச்சிருக்கு. எதனால 5ம் 6ம் கிடைக்கல? ஏன்னா 5 வந்து இதில் மட்டும்தான் இருக்குது, இதில் இல்லை. 6 வந்து இதில் மட்டும்தான் இருக்குது, இதில் இல்லை. ஸோ இன்னர் ஜாயின் யூஸ் பண்ணும்போது ரெண்டு டேபிள்லேயுமே வந்து கனெக்டிங் வேல்யூ இருந்தால் மட்டும்தான் ரிசல்ட் செட்டில் கிடைக்கும். இந்த பாயிண்ட்டை நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம இதுக்கு போகிற ஃப்யூச்சரில் வந்து லெஃப்ட் ஜாயின், ரைட் ஜாயின்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து நம்ம நோட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எந்த செனரியோவில் எந்த ஜாயின் யூஸ் பண்ணோம் அப்படின்ற கிளாரிட்டி நமக்கு கிளியராக இருக்கும். ஓகே, இப்போ நான் இங்கே ஏலியாஸ் நேம் கொடுக்காம விட்டுனேன் அப்படின்னா என்ன ஆகும்? எனக்கு ரெண்டுமே வந்து இமெயில் கிடைக்குமா? ஸோ இதில் வந்து ரிசல்ட் பார்க்குறவங்க கன்ஃபியூஸ் ஆவாங்கல்ல, ரெண்டு காலமே இமெயில் இருக்கே, ஸோ இது எந்த இமெயில் இது எந்த இமெயில்னு சொல்லிட்டு புதுசாக பார்க்குறவங்க. ஸோ நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு கிளாரிட்டி கொடுக்கணும்ல ரிசல்ட்டில், அதுக்காக தான் அதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, இன்றைக்கி செஷனில் வந்து நம்ம இன்னர் ஜாயின் பற்றி எக்ஸாம்பிளோட பார்த்தோம். ஸோ உங்களுக்கு இன்றைக்கி கிளாஸில் வந்து டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எப்பயுமே பெட்டரான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். டவுட்ஸ் இல்லைன்னா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.